காவல்காரன் ஒன்றும் சோகப்படம் இல்லை, எம்ஜிஆருடைய ட்ரெண்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். 1966 பிற்பகுதியில் பூஜை போடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் காவல்காரன். 1967 ஜனவரி 12 எம்ஜிஆர் சுடப்படுகிறார். தமிழகமே ஸ்தம்பித்து விட்டது. தமிழகமே என்ன, இந்தியாவே, இந்தியாவே என்ன, உலகமே. எம்ஜிஆர் சுடப்பட்ட அடுத்த நாள் எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே எம்ஜிஆர் படம்னாலே கூட்டம் அலைமோதும். இப்போ தாய்க்கு தலைமகன் படத்திற்கு கூட்டம், தாய்க்கு தலைமகன் படம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையரங்குகளில் ஸ்லைடு போடுறாங்க. எம்ஜிஆர் பிழைத்து விட்டார், எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறார்னு அந்த ஸ்லைடு காட்சி காமிச்சாங்க இல்லையா, அதுக்கு அவ்வளவு கைதட்டு, அவ்வளவு விசில், அவ்வளவு ஆரவாரம். அரச கட்டளை படம் உருவாகி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கு. அரச கட்டளையில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து வரும். ஆனால் அரச கட்டளை படம் ரிலீஸ் ஆகும் போது இங்கே திமுக ஆட்சியை கைப்பற்றி விட்டது. அண்ணாவின் தலைமையில், அண்ணா முதலமைச்சர். இன்னைக்கு எம்ஜிஆரை பற்றிய ஒரு சிறப்பு தகவல். எம்ஜிஆர் என்பவர் எதிர்ப்புகளை மீறியே வாழ்ந்தவர். அவரை நோக்கி வரக்கூடிய எந்த மைனஸ் ஆனாலும் அது பிளஸ் ஆயிரும். எம்ஜிஆர் பிளஸ் ஆக்கிடுவார் அப்படிங்கிறது பாதி, தன்னை நோக்கி வரக்கூடிய மைனஸ்களை எம்ஜிஆர் பிளஸ் ஆக்காம அந்த மைனஸ்களே தானாகவே பிளஸ் ஆயிரும் அப்படிங்கிறது பாதி. அது எம்ஜிஆர் செய்த தர்மம் என்பார்கள். தர்மம் தலைகாக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும் என்று எம்ஜிஆர் பாடினார் அல்லவா கண்ணதாசனுடைய பாடல் வரிகளை. அது அவரது வாழ்க்கையிலும் அது நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எம்ஜிஆருக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால் அது தானாகவே அது ப்ளஸ் ஆயிரும். எம்ஜிஆர் என்றாலே எப்பவும் ப்ளஸ் தான். சரி, எம்ஜிஆருடைய காவல்காரன் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காவல்காரன் படம் முழுக்க முழுக்க எம்ஜிஆர் ஸ்டைல். அது ஒன்றும் சோகப்படம் இல்லை, அது ஒரு வெற்றி கதாநாயகனின் படம். அந்த படம் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய ஏனைய படங்களை பார்த்தா எப்படி மக்கள் ஒரு பரவசத்தில் கைதட்டுவாங்க, எப்படி விசில் அடிப்பாங்க, எப்படி ஆரவாரமாக இருப்பாங்க, அப்படி இருந்து தான் பார்த்துருக்க வேண்டிய படம். ஆனால் காவல்காரன் ரிலீஸ் ஆன உடனே மக்கள் அப்படி இல்லை, அந்த படத்தை பார்த்து பார்த்து மூசு மூசுன்னு அழுதுருக்காங்க. என்னையா இது, காவல்காரன் ஒன்றும் சோகப்படம் இல்லை. பாசம் படத்தில் எம்ஜிஆர் கடைசியில் செத்து போகிறது மாதிரியோ, மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் கடைசி செத்து போகிறது மாதிரியோ இது ஒன்றும் கடைசி கிளைமேக்ஸ் துன்பவியல் படம் இல்லை. முழுக்க முழுக்க எம்ஜிஆருடைய பாணி, எம்ஜிஆருடைய ட்ரெண்டில் எடுக்கப்பட்ட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம். அப்புறம் இதை பார்த்து ஏன் மக்கள் திரையரங்கில் காவல்காரன் படத்தை பார்த்து பார்த்து அழுதாங்க? காரணம் இருக்கிறது. அங்கேதான் எம்ஜிஆர் என்கின்ற விந்தை இருக்கிறது. 1966 பிற்பாதியில் பூஜை ஓடப்பட்டு உருவாக்கப்பட்ட படம் தான் காவல்காரன். அப்போ மேலே அந்த காவல்காரனில் மெல்லப்போ மெல்லப்போ மெல்லிடையாளே மெல்லப்போ, இது கவிஞர் வாலி எழுதிய பாடல். அந்த படத்தில் இன்னொரு பாட்டு, அடங்கோ புராண சத்தியமான காவல்காரே, இது கவிஞர் ஆலங்குடி சோமு பாட்டு. இந்த பாடல்கள் ரெண்டும் ஷூட்டிங் முடிச்சாச்சு. இது போக ஒரு சில வசன காட்சிகளும் ஷூட்டிங் முடிச்சாச்சு, டப்பிங்கும் முடிஞ்சு போச்சு. ஆக காவல்காரன் படத்தில் 1966 பிற்பாதியில் காவல்காரன் படத்தில் மொத்தத்தில் ஒரு 5% படம் தான் எடுக்கப்பட்டு அந்த வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் 95% படம் ஷூட்டிங்கும் போகலை, வேலை முடியல, பேலன்ஸ் இருக்குது. இப்போ வாங்க, 1966 பிற்பகுதியில் பூஜை போடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட படம் காவல்காரன். 1967 ஜனவரி 12 எம்ஜிஆர் சுடப்படுகிறார். தமிழகமே ஸ்தம்பித்து விட்டது. தமிழகமே என்ன, இந்தியாவே, இந்தியாவே என்ன, உலகமே. உலக வாழ் தமிழர்களெல்லாம் ஸ்தம்பித்து விட்டார்கள். துப்பாக்கியால் சுடப்பட்ட எம்ஜிஆர் பிழைப்பாரா?
உயிரோடு மீண்டும் திரும்பி வருவாரா என்கின்ற மிகப்பெரிய கேள்விக்குறி. 1967 ஜனவரி 12 சுடப்பட்டார். 1967 ஜனவரி 13 அன்றைய பொங்கலை ஒட்டி, தைப்பொங்கலை ஒட்டி எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் சுடப்பட்ட அடுத்த நாள் எம்ஜிஆரின் தாய்க்கு தலைமகன் ரிலீஸ் ஆகுது. தாய்க்கு தலைமகன் படத்திற்கு ஏற்கனவே எம்ஜிஆர் படம்னாலே கூட்டம் அலைமோதும். இப்போ தாய்க்கு தலைமகன் படத்திற்கு கூட்டம் அளவுக்கு மீறி அலைமோதுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால் மக்களின் மனநிலை. எம்ஜிஆர் சுடப்பட்டு விட்டார், மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார், மீண்டும் உயிரோடு திரும்புவாரா? ஐயோ, இவரை தாய்க்கு தலைமகன் படத்திலாவது பார்த்துவிட வேண்டும் என்று அங்கே படத்தில் எம்ஜிஆரை பார்க்க கூட்டம் கூடுகிறது, குவிகிறது. இப்போ என்னன்னா, மிகுந்த தீவிர சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர்களினுடைய கைவண்ணத்தால் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட பிழைச்சிட்டார். அப்பமெல்லாம் இன்னைக்கு மாதிரி இந்த கம்யூனிகேஷன் சேனல், இந்த தொலைத்தொடர்பு கருவிகளினுடைய முன்னேற்றம் அன்றெல்லாம் அப்படி இல்லை. அதனால் தாய்க்கு தலைமகன் படம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய திரையரங்குகளில் ஸ்லைடு போடுறாங்க. எம்ஜிஆர் பிழைத்து விட்டார், எம்ஜிஆர் தப்பித்து விட்டார், எம்ஜிஆர் உயிருடன் தான் இருக்கிறார் சொல்லி தாய்க்கு தலைமகன் படம் ஓடக்கூடிய அந்த வெண்திரையில் ஸ்லைடு போகுது. மக்கள் படத்திற்கு மேலாக எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறான்னு அந்த ஸ்லைடு காட்சி காமிச்சாங்க இல்லையா, அதுக்கு அவ்வளோ கைதட்டு, அவ்வளோ விசில், அவ்வளவு ஆரவாரம். எம்ஜிஆருடைய விந்தை இது. எம்ஜிஆர் மீது மக்கள் எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆக 1966 பிற்பகுதியில் பூஜை போடப்பட்டு கொஞ்சம்தான் ஷூட்டிங் முடித்த படம் காவல்காரன். 1967 ஜனவரி 12 துப்பாக்கியில் சுட்டாங்க. 1967 ஜனவரி 13 தாய்க்கு தலைமகன் ரிலீஸ். இந்த தாய்க்கு தலைமகன் படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருடைய நடிப்பு, எம்ஜிஆருடைய குரல், டப்பிங் குரல், அதில் எல்லாம் ஒன்றும் வித்தியாசம் தெரியல. பின்பு 1967 மே 19 சத்யராஜா பிக்சர்ஸ் அரச கட்டளை வெளியாகுது. இந்த அரச கட்டளையினுடைய டைரக்ஷன் எம்ஜிஆருடைய மூத்த அண்ணன், உடன் பிறந்தவர் எம்ஜி சக்கரபாணி. எம்ஜிஆர் கதாநாயகன். 1967 மே 19 வெளியான அரச கட்டளை துப்பாக்கியால் எம்ஜிஆர் சுடப்படுவதற்கு முன்பு கொஞ்சம் எடுக்கப்பட்டது. பின்பு இந்த 1967 மே 19 வெளியான அரச கட்டளை படத்தில் கிட்டத்தட்ட 90% படப்பிடிப்பு எம்ஜிஆர் சுடப்படுவதற்கு முன்பே எடுக்கப்பட்டது. ஒரு 10% படம் தான் ஆஃப்டர் ஷூட்டிங். இப்போ இந்த அரச கட்டளையை பார்க்குறாங்க மக்களுக்கு. இந்த படத்திலும் அவ்வளவா வித்தியாசம் தெரியல. ஏன்னா 90% படம் தான் ஷூட்டிங்க்கு முன்னாடியே எடுத்தாச்சே. இப்போ அரச கட்டளை படம் உருவாகி கொண்டிருக்கும் போது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கு. அரச கட்டளையில் வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியை எதிர்த்து வரும். ஆனால் அரச கட்டளை படம் ரிலீஸ் ஆகும்போது இங்கே திமுக ஆட்சியை கைப்பற்றி விட்டது அண்ணாவின் தலைமையில், அண்ணா முதலமைச்சர். ஆக இந்த படத்திலும் மக்களுக்கு எம்ஜிஆருடைய குரலில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு அடுத்து 1967 செப்டம்பர் 7 காவல்காரன் வெளியாகுது. இந்த காவல்காரன் ஏற்கனவே 10% படப்பிடிப்பு தான் எம்ஜிஆர் ஷூட்டிங் செய்யப்படுவதற்கு முன்பு. மிச்சம் 90% படப்பிடிப்பு காவல்காரன் எம்ஜிஆர் சுடப்பட்டு ஆஸ்பத்திரியிலிருந்து உயிரோடு பிழைத்து வந்த பிறகு எடுக்கப்பட்ட படம். சத்யா மூவிஸ் அதனுடைய 3வது படமாக தயாரிக்கிறது எம்ஜிஆரின் காவல்காரன். இந்த படத்தில் என்ன மேட்டர்னா, 90% படம் எம்ஜிஆர் ஆஃப்டர் ஷூட்டிங். எம்ஜிஆர் குரலில் மாற்றம் வந்து விட்டது. ஒரு மாதிரியாக குழ என்று இருக்கிறது, ஒரு மாதிரியாக கட்டை குரலாக இருக்கிறது. எம்ஜிஆர் நாடோடி மன்னனில் வசனம் பேசும்போது, மன்னாதி மன்னனில் பேசும்போது, ராணி சம்யுக்தாவில் பேசும்போது, சுடப்படுவதற்கு முன்பு வெளியான எம்ஜிஆர் படங்களில் எம்ஜிஆருடைய குரல், அதற்கு என்ன பெயர்? தங்க குரல் என்று பெயர். இந்த தங்க தலைமகன் எம்ஜிஆரின் குரலுக்கு தங்க குரல் என்று பெயர். அந்த தங்க குரல் அப்படியே மாறிவிட்டது. எல்லாரும் சொல்றாங்க காவல்காரன் படத்துக்கு டப்பிங்க்கு எம்ஜிஆர் பேசுறதுக்கு பதிலாக
வேற யாரையாவது பேச வைக்கலாம்னு எம்ஜிஆர் கோவப்பட்டு விட்டாராம். எனக்கு நான் தான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பல முறை பிராக்டிஸ் எடுத்திருக்காரு. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் 1000 தடவை பயிற்சி பெற்றிருக்கிறார். மாற்றி மாற்றி பேசி பார்த்து 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 முயற்சி பண்ணி 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 ஒரு வழியாக ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணி டப்பிங் குரல் கொடுத்துட்டாரு. இப்போ சத்யா மூவிஸின் எம்ஜிஆரின் காவல்காரன் படம் ரிலீஸ் ஆகுது. 90% படம், கிட்டத்தட்ட 90% மேலாக எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு எடுக்கப்பட்டு அங்கே டப்பிங் குரல் எம்ஜிஆர் ஊட்டிய படம். இப்போ தியேட்டரில் நான் முதல்ல சொன்ன பாருங்க, காவல்காரன் என்பது வழக்கமான எம்ஜிஆரின் பாணியில் விறுவிறுப்பான சண்டை காட்சிகள் மிகுந்த எம்ஜிஆரின் ஸ்டைலை கொண்ட படம். இது ஒன்றும் துன்பவியல் படம் அல்ல. அப்புறம் ஏன் காவல்காரனை பார்த்து அழுதாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் கேட்டோம்ல. இப்போ காவல்காரன் படத்தில் ஒவ்வொரு காட்சியும் நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆருடைய சுறுசுறுப்புக்கு பஞ்சமில்லை, எம்ஜிஆரின் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை, எம்ஜிஆரின் சண்டை காட்சிக்கு பஞ்சமில்லை, எம்ஜிஆர் வெற்றி பெறுகின்ற காட்சிகளுக்கு பஞ்சமில்லை. கைதட்டி ஆரவாரம் பண்ண வேண்டிய அந்த இடத்துல காவல்காரன் தியேட்டருக்கு வந்த மக்கள் எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆருடைய டப்பிங் குரல் எப்படி வந்திருக்கோ. தியேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு எம்ஜிஆரினுடைய நாடோடி மன்னன் குரல், அதை நினைத்துக்கொண்டு காவல்காரனில் இந்த டப்பிங் குரலை கேட்டு மக்கள் கரை புரண்டு அழுதிருக்கிறார்கள். எவ்வளவு அழ முடியுமோ அழுதிருக்காங்க. கிட்டத்தட்ட காவல்காரன் எம்ஜிஆர் கொடுத்த ஒரு சோகப்படம் போல் ஆகிவிட்டது. ஆனால் அது சோகப்படம் அல்ல, மக்கள் சோகம் கொண்டது. தங்க தலைவன் எம்ஜிஆரின் தங்க குரல் பாதிக்கப்பட்டிருக்கிறதே. ஐயோ, அப்படித்தான் அழுதிருக்காங்க. காவல்காரன் படமும் சூப்பர் ஹிட். பாருங்க, எந்த மைனஸுமே எம்ஜிஆருக்கு பிளஸ் ஆயிரும்னு. காவல்காரன் படம் சூப்பர் ஹிட். ஒருவேளை எம்ஜிஆர் சுடப்படாமல் இருந்திருந்தால் காவல்காரன் ஹிட் ஆயிருக்கும். ஆனால் சுடப்பட்டதனால் இந்த படம் 100 மடங்கு அதிகபட்ச ஹிட், வெற்றி. அதுதான் எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்றாலே எம்ஜிஆரை நோக்கி எந்த மைனஸ் வந்தாலும் இயற்கை அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றி விட்டுரும். அது எம்ஜிஆருக்கு மட்டுமே உரியது, எம்ஜிஆருக்கு மட்டுமே இயற்கை கொடுத்த வரம். இந்த காவல்காரனுக்கு முதல்ல மனைவி அப்படின்னு டைட்டில் வச்சாங்க. பிறகு போலீஸ்காரன் பொன்னுச்சாமின்னு டைட்டில் வச்சாங்க. கவிஞர் வாலிதான் அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரே அப்படின்னு ஆலங்குடி சோமு ஒரு பாட்டு கொடுத்தாரு இல்லையா. அந்த பாட்டில் மனைவி கிட்ட, மனைவி நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்பாங்க. இவர் ரகசிய உளவாளி, போலீஸ் அதிகாரி. மனைவி மட்டுமில்லை, பெத்த தாயிட்டே தாய் யாருன்னு சொல்லக்கூடாது, ஆனால் மனைவிட்ட பொய்யும் சொல்லக்கூடாது. அந்த சிச்சுவேஷனில் பாட்டு காவல்காரே. அப்போ மனைவி நினைக்கிற ஏதோ ஒரு காவல்காரம்னு. ஆனால் காவல்காரன் என்றால் மக்களை காவல் காக்கின்ற காவல்காரன். அடங்கோ புராண சத்தியமா நான் காவல்காரே, நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே. இந்த காவல்காரே அப்படியக்கூடிய இந்த வார்த்தையை இந்த பாடலில் கேட்டுவிட்டு கவிஞர், ஆனால் இந்த பாடலை எழுதியவர் ஆலங்குடி சோமு, கவிஞர் வாலி சொல்லியிருக்கிறார், அந்த காவல்காரன் என்கிற அந்த வார்த்தையையே இந்த படத்திற்கு தலைப்பாக்குங்கள். எம்ஜிஆர் நடிப்பதால், எம்ஜிஆர் கதாநாயகன் என்பதால் மிகச்சரியாக இருக்கும். காவல்காரன் சத்யா மூவிஸ் தயாரிப்பு. திரையுலக மார்க்கண்டேய நடிகர் சிவகுமார் எம்ஜிஆரோடு அவர் இணைந்து நடித்த அவருக்கு முதல் படம். மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வினுடைய இசை. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. இல்லை, இந்த பாட்டுக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எம்ஜிஆரை சுட்டுட்டாங்க, ஆஸ்பத்திரியிலிருந்து உயிரோடு பிழைச்சி வராரு. இவர் பிழைச்சி வந்து காவல்காரன் ஷூட்டிங் மீண்டும் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்க அங்கே எம்ஜிஆர் படப்பிடிப்பு தளத்துக்கு உள்ளே வரும்போது இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது. அன்றைக்கு அந்த பாடல் படப்பிடிப்பு எப்படி மேட்ச் ஆகுது பாருங்க சிச்சுவேஷன். அதுதாங்க எம்ஜிஆர். எம்ஜிஆர் மீன்ஸ் எம்ஜிஆர். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.